95.99 officially enter another state, Pondicherry. கண்ணு முன்னாடி சாப்பாட்டை கொண்டு வந்து சாப்பிட கூடாம ஏன்டா இப்படி பண்றீங்க மைண்ட் வாய்ஸ். $95.99 officially enter another state, Pondicherry. அடிங்க இங்கே பெட்ரோல் விலை வந்து 95.99. ஆக்சுவலாக பாண்டிச்சேரிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். பாண்டிச்சேரிக்குள்ளே பெட்ரோல் விலை கம்மி. அண்ட் ஆல்சோ ஃபுல்லாக எல்லாம் ஒயின் ஷாப் தான். எந்த சைடு பார்த்தாலும் ஃபுல்லாக ஒயின் ஷாப் தான். மழை வர மாதிரியே இருக்குது, எப்படின்னு தெரில. கண்ணு முன்னாடி சாப்பாட்டை கொண்டு வந்து சாப்பிட கூடாம ஏன்டா இப்படி பண்றீங்க மைண்ட் வாய்ஸ். இப்போ காரைக்கால் வந்துட்டோம். சாப்பிட்டு போகலான்ட்டு இங்கே சாப்பிட்டு இங்கே ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போது அடுத்து பூம்புகார் போயிட்டு அப்படி பாண்டிச்சேரி. ரூம் பார்த்துட்ருக்கோம். ரூம் இன்னும் கரெக்டாக எதுவும் செட் ஆகலை. ஸோ அங்கே போய் டைம் இருந்தால் ரூம் பார்த்து புக் பண்ணிவிட்டு அப்படியே போகணும். திரும்ப வேர்க்கிறதுக்கு ஆரம்பிக்குது. ஆனால் கிளைமேட் வந்து ஒரு மூடியாக தான் இருக்குது. அப்படியே மேகம் மழை வர்ற மாதிரி. எப்படின்னு தெரியல, பார்க்கலாம் போகும்போது. ரோடு கன்றாவி பார்க்க முடியலைங்க, ரொம்ப மோசமாக இருக்கு. எப்படி தான் வச்சிட்ருக்காங்களோ இந்த ரோட்டை. இந்த வண்டி பாதி இத்து போய் தான் இருக்கு போல. நம்பர் பிளேட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. எப்போ இது கலந்து ஒழுகும்னு தெரியாத மாதிரி இருக்கு இந்த வண்டியில். பாருங்க, நீங்களே பாருங்க, எப்படி ஃபுல்லும் கண்டம். இந்த ரோடு தான் காரைக்கால் போய் அங்கிருந்து பாண்டிச்சேரி போகிறது. இங்கே அந்த பிரியாணி சாப்பிட்டோம். அதில் 580 பிரியாணி ஒரு சோடாவோட 3 பேர்த்துக்கு. நல்லா இருந்தது. ஓகே.
நல்ல குவாண்டிட்டி, நிறைய குவாண்டிட்டியோட சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி மோசமாக தான் ரோடு இருந்தால் ரொம்ப கஷ்டம். கருக்கலாச்சேரி. vlog பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு புது உற்சாகம் கிடைக்குது. புது புது ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆட் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு சின்ன சந்தோஷம் அதில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்குங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், ஃபேமிலியாக இருப்போம். அடுத்தடுத்த vlogல இன்னும் நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சேர்ந்து, நீங்களும் நானும். சிம்பாவோட vlog பார்த்துருப்பீங்க. சிம்பாவை நிறைய பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. பண்ணுற சேட்டைகள், ரொம்ப பாசக்கார பையன், ரொம்ப ரொம்ப பாசம். இப்போ நான் 3 நாள் ஆச்சு விட்டுட்டு வந்து, என்ன பண்ணுறான்னு தெரியல. நான் போனால் ரொம்ப குதின்னு குதிச்சு அதுக்குள்ள கோப்ரோ கார்டு முடிஞ்சிருச்சு. ஸோ நிறுத்தி கார்டு மாற்றிட்டு, பேட்ரி 25% தான் இருக்குது. நான் கார்டு முடிஞ்சதே தெரில. நான் ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினச்சிட்டு நான் பேசிட்டு இருந்தேன். திருநள்ளார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். கோயில் திருநள்ளாறு வந்து சனீஸ்வரன் கோயில் டெம்பிள் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். யாராவது நவகிரக கோயில் எல்லாமே டூர் வர்ற மாதிரி நீங்கள் இருந்தால், கும்பகோணத்துல இருந்தெல்லாம் டாக்ஸி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துங்க. ஏன்னா கும்பகோணத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கேம் நிறைய நடக்குது. எல்லா கோயிலும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி டாக்ஸி புக் பண்ணி வந்துடுவாங்க, ஒரு ரேட் பேசி. நீங்கள் திருப்பி வந்து பாதி தூரத்தில் ஒரு 2-3 கோயில் மட்டும் போயிட்டு, எமர்ஜென்சி வேலை இருக்குது, நான் போகணுங்க, நீங்கள் வேறு வண்டி எடுத்துக்கங்கனால சொல்லி போயிடுவாங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லாருமே பார்த்து ஜாக்கிரதையாக வாங்க. இவங்களை எப்படி சொல்கிறது எனக்கு தெரில. இந்த மாதிரி தான் நிறைய ஸ்கேம் நடக்குது. ஸோ கும்பகோணத்துலேருந்து வரவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வண்டி யாராவது தெரிஞ்சவங்க மூலியமாக எடுத்து வந்துருக்குங்க, அதுதான் நல்லது. நான் நிறைய பார்த்துருக்கேன், நாங்களும் அனுபவப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி ஒரு ஸ்கேமில். ஸோ பூம்புகார் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய ஒரு கிராமம், சங்க காலத்து கிராமம். கண்ணன் கோவலன் கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஊர் தான் இது ஆக்சுவலா. பூம்புகார் வந்து ஒரு கடலோர ஊர், கடல் சார்ந்த ஒரு மீன்பிடி தொழில் இதெல்லாமே இங்கதான். அது போக நவகிரக கோயில் இருக்கிற இதுல பூம்புகார் வந்து ரொம்ப ஒரு முக்கிய பங்கு. ஏன்னா அந்த கேது கோயிலும், கேது பகவான் கோயிலும், புதன் ஸ்தலமும் இங்கதான் இருக்கு. மோஸ்ட்லி நவகிரக கோயில் வர்றவங்க எல்லாருமே இங்க பூம்புகாருக்கு வருவாங்க. கும்பகோணத்துல இருந்து திருநாகேஸ்வரம், சூரியனார் கோயில் தஞ்சாவூர் பக்கத்துல, அந்த மாதிரி நிறைய இன்னும் 2-3 கோயில் எல்லாம், 9 கோயில வந்து இந்த பூம்புகார்ல 2 கோயில் இருக்கு. இப்போ நம்ம போறது பூம்புகார் பீச்சுக்கு போறோம். 5.5 கிலோமீட்டர்ஸ் இங்க இருந்து. 10 minutes காமிக்குது. ஸ்கூலுக்காக தான் இந்த ஸ்பீட் பிரேக்கா இதுல போட்டிருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், இளங்கோவடிகளோட தோரண வாயில் போட்டிருக்கு.
பழைய கதைகள் எல்லாம் இந்த கிராமம் ரொம்ப இடம்பெற்றிருக்கும். திருப்பி இங்க இருந்து பாண்டிச்சேரி வேற போகணும். கோவலன் தோரண வாயில். கண்ணகி கோவலன், கோவலன் கண்ணகி பத்தின கதை தான் இந்த ஊர் சம்பந்தப்பட்டது. இந்த இப்ப நம்ம பார்த்த அந்த அந்த தோரணம் வாயில் தான் வந்து அந்த ஆர்ச் தான் வந்து ஒரு கலைஞர் கட்டினதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் பழைய ஆர்ச், அத முன்னாடி நம்ம பார்த்தது புதுசு. அப்புறம் பேட்டரி வேற இல்ல, திரும்ப சேஞ்ச் பண்ணும், கம்மி ஆயிடுச்சு. இப்போ ரெக்கார்டிங் ஆகிறியா? ஆயிட்டு இருக்கான். ஓகே, இன்னொரு 4 கிலோமீட்டர். பாருங்க மரம், புளிய மரம் எவ்வளவு அழகா இருக்கு. இந்த மாதிரி இருந்தா ஊர் எப்படி இருக்கும்? பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. இது வந்து கண்ணகி தோரண வாயில், கண்ணகி ஆர்ச். ஒவ்வொருத்தர் பேர்லயும் ஒவ்வொரு ஆர்ச் கட்டியிருக்காங்க. என்ன வண்டி வருதான்னு பாருங்கண்ணே, நீங்க பாட்டுக்கு திரும்பணும், யாருக்கு சேதாரம்? கோப்ரோக்கு பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக அந்த பீச் என்ட்ரன்ஸில் அங்கே நின்றுட்டு கரெக்டாக வீடியோ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது சடனாக அது ஆட்டோமேட்டிக்காக அதே டைம் லாப்ஸ் மோடுக்கு போயிடுச்சு. நான் ஆக்சுவலாக வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினச்சி நானும் பேசிகிட்டு இருக்கேன். அது பார்த்தா டைம் லாப்ஸ் மோடுக்கு போயிடுச்சு. இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து பூம்புகார் பீச் உள்ள என்ட்ரன்ஸு. அங்கேயும் நல்ல க்ரௌடு, வெயில். ஸோ அதனால் நாங்கள் உள்ளே போகல. நாங்கள் இங்கேருந்து பாண்டிச்சேரி திரும்ப போய் சேர்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிருன்னு சொல்லி ரூம் புக் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அங்கேருந்து கிளம்பிட்டோம் பூம்புகார்லேருந்து. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது. இந்த மாதிரி கோப்ரோ சம்டைம்ஸ் ஆகுது சடனாக. நான் ஆக்சுவலாக ரெக்கார்டிங் பண்ணி நிறைய கிளிப்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு இடையில. இந்த ரயில் தான் அந்த மாதிரி ஆயிருக்கு. நான் ஆக்சுவலாக வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினச்சிட்டு இருந்தால் அது பார்த்தா டைம் லேப்ஸ் மோடில் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில, செக் பண்ணும். மறுபடியும் ஹைவே ஸ்டெச் பண்ணியாச்சு. இந்த ரோடு பாண்டிச்சேரி விழுப்புரம் போகுது. நேராக விழுப்புரம் சீர்காழி போய் சீர்காழியிலேருந்து சிதம்பரம், கடலூர் போகாது. கடலூரில் பைபாஸ், கடலூர்லேருந்து அவுட்டரில் அப்படியே ரிங் ரோடு மாதிரி போயிருக்கும். ரோடு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி 4-வே லேண்டு. இந்த ரோடு தான் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த ரோடு வேலை முடிஞ்சதுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாத்துக்குமே. நல்ல ரோட்டு இது. இது அநேகமாக கன்னியாகுமரி வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். ECR ரயிலில் Day 3 ஆல்மோஸ்ட் இந்த லெக் ஓவர். நான் இன்னைக்கு பாண்டிச்சேரி போயிட்டு நாளைக்கு மார்னிங் கிளம்பி திருவான்மையூர், ECR முடிகிற இடம் திருவான்மையூர் போயிட்டு அங்கிருந்து அப்படியே கோயம்புத்தூர் திரும்பவும்.
ஃபுல்லாக இந்த ரோடு இப்படி தான் இருக்கும். கையை பார்த்தீங்கன்னா தெரியும், க்ளவுஸ் போடல. இந்த பழைய க்ளவுஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு லெதர் க்ளவுஸ் இருக்கு, அது ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால சரி அது போட வேண்டாம்னு பார்த்தேன். அது க்ளவுஸ் போடாதனால கை இந்த மாதிரி அப்படியே மார்க்ஸ் விழுகுது. இது என்ன ஆறுன்னு பேர் தெரில, நான் பார்த்து சொல்கிறேன். இந்த கீழே நேம் போடுறேன். இது அப்படியே அந்த சைடு கடல்ல போய் சேர்ந்துரும், இது வர்ற தண்ணி எல்லாம். இங்க போட்டிருக்கு என்ன பேருன்னு. கொள்ளிடம். இந்த ஆறு தான் கொள்ளிடம். கொள்ளிடம் ஆறு தான் இப்ப நம்ம பார்த்தது. கொள்ளிடம் தான் இந்த சைடு, இந்த டெல்டா மாவட்டம் இந்தந்த இடத்துக்கெல்லாம் இந்த தண்ணி அப்படிங்க இந்த சைடு கடல்ல போய் சேர்ந்துரும். பேட்ரி முடிஞ்சிச்சு. ஸோ வாய்ஸ் ஓவர் தான் பண்ணுறேன். நாங்கள் அங்கே போனது வந்து பாண்டிச்சேரியில் ஒரு ரெசார்ட்டு, ஒரு மீடியமான ஒரு ரெசார்ட் தான். ரூம் ஆனால் நல்லா இருந்தது. உங்களுக்கு மார்னிங் அடுத்த வீடியோவில் வந்து நான் மார்னிங் இது எடுத்திருந்தேன், அது இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்ப டயர்டு. ஸோ அதனால் பாண்டிச்சேரி போய் அங்கே எங்கேயும் போக முடியல, ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். நான் இதோட இந்த விலாக் முடிச்சுக்கிறேன். அடுத்த விலாகில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம ஜெயிச்சிட்டோம், மாறா ஜெயிச்சிட்டோம்.